Okay, praise the Lord and a very good evening to each and every one of you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலே யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். Okay, we will continue with the Bible study. இந்த வேத ஆராய்ச்சியை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். Okay, we are looking in the subject of families. குடும்பம் என்ற தலைப்பில் இந்த பாடத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். Okay, for the next 2 or 3 weeks. வருகிற 2 அல்லது 3 வாரங்களுக்கு. Okay, we will be seeing certain things about families. குடும்பத்தை குறித்ததான சில காரியங்களை நம்ம பார்ப்போம். Okay, like what is family? குடும்பம் என்றால் என்ன? Okay, what is the plan of God for the family? குடும்பத்திலே தேவனுடைய திட்டம் என்ன? Okay, and why the enemy is targeting the families? ஏன் சத்துருவானவன் குடும்பத்தை தாக்குகிறான் அல்லது குடும்பத்தின் மேல் குறியாய் இருக்கிறான் என்று. And some of the ways how he attacks the family. எப்படியாக அவன் சில வழிகள் மூலமாக அந்த குடும்பத்தை தாக்குகிறான் என்று பார்ப்போம். And how we can rise up from this challenging that we face. இந்த விதமான நாம் சந்திக்கிற விதமான சவால்களில் இருந்து எப்படி நம்ம எழும்புவது என்றும் நம்ம பார்ப்போம். Okay, let's bow our head and pray. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we just thank you for the gift of family. ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, each and every family is in your divine plan. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பமும் உம்முடைய தெய்வீக திட்டத்துக்குள் அமைக்கப்பட்டிருக்கிறது. Lord, you have established family to fulfill your plan and purpose on this earth. இந்த பூமியில உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஸ்தாபித்திருக்கிறீர் ஆண்டவரே. Father, this evening we especially pray for a special protection upon the families of those who are hearing this word of God. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் விசேஷமான உம்முடைய பாதுகாப்பு இந்நாட்களில் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Let this family rise up to fulfill your great commission. உம்முடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றபடியாக இந்த குடும்பங்கள் எழும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Commit all this in the most precious name of our Lord. இவைகளெல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். Amen. Amen. Hallelujah. Okay, we see family is a masterpiece of God. இங்கே பார்க்கிறோம், குடும்பமானது தேவனுடைய மிக சிறந்ததான ஒரு திட்டம் அல்லது அமைப்பு. Okay, God has a divine plan and purpose for your family. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அல்லது உங்கள் குடும்பத்துக்கு தேவன் ஒரு தெய்வீக திட்டத்தை அமைத்திருக்கிறார். Okay, we know that families are very close to God's heart. நமக்கு தெரியும், குடும்பமானது தேவனுடைய இருதயத்துக்கு ஒரு நெருங்கின ஒரு காரியமாய் இருக்கிறது. Okay, and we know that family is not the plan of man. நம்மளுக்கு தெரியும், குடும்பமானது மனுஷனுடைய திட்டம் அல்ல. Okay, but it is the idea or plan of God. ஆனாலும் அது தேவனுடைய திட்டமும் சித்தமுமாய் இருக்கிறது. So from the beginning of creation, சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, okay, God has been working through families. தேவன் இந்த குடும்பத்தின் மூலமாக அங்க செயல்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். Okay, when God created the universe, தேவன் இந்த முழு உலகத்தையும் அவர் சிருஷ்டிக்கும் போது, okay, and God created man, மனுஷனை அங்க உண்டாக்கும் போது, okay, he says it's not good for man to be alone. அவர் சொன்னார், மனுஷன் அங்க தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று. So he created a woman as a helpmate suitable for him. அதன் நிமித்தமாக அவனுக்கு ஒரு நல்ல துணையாளராக, ஒரு ஏற்ற துணையாக ஒரு பெண்ணை அங்க சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். You can see this in Genesis chapter 2 verse 18. இந்த காரியத்தை ஆதியாகமம் 2வது அதிகாரம் வசனம் 18ல அங்க பார்க்கலாம். And after creating them, அவர்களை சிருஷ்டித்த பிற்பாடு, he says it is good. அது நல்லது என்று அவர் சொன்னார். Okay, he blessed them and told them, be fruitful and multiply and fill the earth. அவர்களை சிருஷ்டித்த பிற்பாடு தேவன் அவர்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகுங்கள் என்று சொன்னார். Hallelujah. So this is the divine plan of God. இதுதான் தேவனுடைய தெய்வீகமான திட்டம். Okay, the family is divinely constructed in the pattern that God desires. தேவன் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் அமைக்கப்பட்ட அந்த திட்டத்திலே அடங்கியதுதான் இப்பேற்பட்டதான குடும்பம். But because family is so important to God, குடும்பமானது தேவனுக்கு ஒரு மிக முக்கியமானதா இருக்கிறபடினா, and because after creation God says it is good, சிருஷ்டிப்பின் பிற்பாடு தேவன் இது நல்லது என்று கண்டது நிமித்தம், somebody was not happy with it. அது குறித்து ஒருத்தர் அது சந்தோஷம் இல்லாதபடி காணப்பட்டார். Okay, in the same way today when somebody is not happy with your family, இவனமாக இன்றைக்கு ஒருவேளை உங்களோட குடும்பத்தை குறித்து யாரோ ஒருத்தர் அவர் சந்தோஷம் இல்லாம இருப்பாங்க. Okay, the devil was there trying to destroy what God says it is good. சத்துருவானவன் அங்க தேவன் எது நன்மை என்று கண்டாரோ அதை குறித்து அவன் சந்தோஷம் இல்லாதபடி காணப்பட்டான். So he brought a plan to destroy God's plan. அதே நிமித்தமாக தேவனுடைய திட்டத்தை அழிக்கும்படியாக அவன் ஒரு திட்டத்தை அங்க நியமித்ததை நம்ம பார்க்கிறோம். And because sin enters into the world, பாவம் இந்த பூமியில கடந்து வந்த நிமித்தமாக, man and woman fell into sin. ஆணும் பெண்ணும் அங்க பாவத்தில் விழுந்தது நிமித்தமாக, the first family that God created fell. அந்த தேவன் சித்தனான அந்த முதல் குடும்பமானது அங்க பாவத்தில் விழுந்த நிமித்தம், and God's plan and purpose was
stopped for a moment. தேவனுடைய திட்டமும் நோக்கமும் அங்கு ஒரு நிமிஷம் அது அங்கு நிறுத்தப்பட்டது. But even though man fell into sin, மனுஷன் அங்க பாவத்தில் விழுந்திருந்தாலும் God continued with his plan for the families. தேவன் குடும்பத்துக்கு வைத்ததான அந்த திட்டத்தை தொடர்ந்து அவர் செயல்படுத்தினார். Even he spoke prophetically concerning the families. இதை குறித்து தீர்க்க தரிசனமாக கூட தேவன் அங்கு உரைத்ததை நாம் பார்க்கிறோம். He spoke prophetically regarding the salvation that is going to come through the seed of the woman. அந்த பெண்ணினுடைய வித்தின் மூலமாக வரக்கூடிய அந்த ரட்சிப்பை குறித்து அங்கு தீர்க்க தரிசனமாக உரைத்ததை நாம் பார்க்கிறோம். You can read this in Genesis chapter 3 verse 15. அதை ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே நீங்க வாசிக்கலாம். He says, I will put enmity between thee and the woman, and between thy seed and her seed, and it shall bruise thy head, and thou shalt bruise his heel. அங்க அவர் சொல்லுகிறார் இப்படியாக, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிகாலின் காலை நசுக்குவாய் என்றார். Hallelujah. So we see God, although man fell, but the plan of God did not fail. மனுஷன் அங்க வீழ்ச்சி அடைஞ்சாலும் தேவனுடைய திட்டமானது அந்த வீழ்ச்சி அடையவில்லை. God's plan continued with the families that he intended to continue. தேவனுடைய திட்டமானது அங்க குடும்பத்துக்கு நியமிக்கப்பட்ட வண்ணமாகவே அவர் தொடர்ந்து செயல்பட்டது. Because the world was so evil, இந்த உலகமானது அது மிக அசுத்தத்திலே காணப்பட்டது நிமித்தமாக God decided to destroy, because he felt sad. He created the world. அந்த உலகத்தை தேவன் அழிக்கும்படியாக அவர் அங்க முன்னிட்டார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த பாவத்தின் நிமித்தமாக. So he caused a flood to fill the earth. அதனால அங்க தேவன் அங்க வெள்ளத்தை வர வைத்தார். But in order to continue the plan of God, தொடர்ச்சியாக அவருடைய திட்டத்தை செயல்படுத்தும்படியாக he find Noah. அங்க நோவாவை அவர் காண்கிறார். A man, a righteous man. நீதிமான் என்ற அந்த மனுஷனை. And God continued his plan through this family. தேவனுடைய திட்டத்தை அந்த மனுஷன் மூலமாக தேவன் அங்க தொடர்கிறதை நம்ம பார்க்கிறோம். You can read this in Genesis chapter 9 verse 1. ஆதியாகமம் 9வது அதிகாரம் வசனம் 1ல அங்க வாசிக்கலாம். And later on, பின்பாக in Genesis chapter 12, அங்க ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல he chose another man. அங்க இன்னொரு மனுஷனை அங்க தேர்ந்தெடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். Genesis chapter 12 verse 1. ஆதியாகமம் 12வது அதிகாரம் வசனம் 1. He called Abraham. ஆபிரகாமை அங்க அழைக்கிறதை பார்க்கிறோம். He says, leave your country, your land, your family. உன்னுடையதான தேசத்தை, உன்னுடைய குடும்பத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு and go to the place I will show you. நான் உனக்கு காமிக்கிறதான அந்த தேசத்துக்கு கடந்து போ என்று சொல்கிறார். And Abraham obeyed God and continued with the plan. ஆபிரகாம் அங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் அப்படியாக அங்க கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். And through Abraham, God intended to fulfill his plan and purpose. அங்க ஆபிரகாம் மூலமாக தேவனுடைய திட்டத்தை அவர் அங்க நிறைவேற்றுகிறார். And through Abraham, he intended to bless the entire mankind. அங்க ஆபிரகாம் மூலமாக எல்லா மனுஷ சந்ததியையும் தேவன் அங்க ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். Not only that, அது மாத்திரமல்ல, because of the fall, அந்த வீழ்ச்சி நிமித்தமாக God has already planned a salvation plan. தேவன் அங்க ஒரு இரட்சிப்பின் திட்டத்தை முன்குறித்தே அங்க வகுத்து வைத்ததை நம்ம பார்க்கிறோம். And if you read further in the Bible, தொடர்ச்சியாக நீங்க அந்த வேதத்தை நீங்க வாசிக்கும்போது God's plan, he brought his one and only begotten son into this world. தேவனுடைய திட்டமானது அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். If you read Galatians chapter 4 verse 4, கலாத்தியர் 4:4 அங்க வாசிக்கும்போது it says, in the fullness of time, when he sent forth his son. அந்த நேரம் நிறைவேற காலகட்டத்திலே அங்க தேவன் அவருடைய குமாரனை அங்க அனுப்பினார் என்று பார்க்கிறோம். To be born in human flesh. அங்க மனுஷ ரூபத்திலே இந்த பூமியில பிறக்கும்படியாக. To live and die for the people he himself had created. அவர் சிருஷ்டித்த இந்த ஜனங்களுக்கு நிமித்தமாக மரித்து உயிர்த்தெழும்படியாக. Although man, the first family fell, இந்த முதல் குடும்பமானது அது வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் God has a redemption plan. தேவன் அங்க ஒரு மீட்பின் திட்டத்தை இங்க உருவாக்குறதை பார்க்கிறோம். God through this redemption plan brought once again man or the family into his plan. இந்த மீட்பின் திட்டம் பிரகாரமாக தேவன் மறுபடியுமாக மனுஷனை அவர் பக்கமாய் கொண்டு வருகிறார். You and I are part of this plan that God has. நீங்களும் நானும் இந்த தேவனுடைய திட்டத்திலே ஒரு பங்காக இருக்கிறோம். So we need to understand family is an agent of change that God uses to transform the world. அதே நிமித்தமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தேவன் குடும்பத்தின் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு மாற்றுதலை கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். That means God wants to use your family
to fulfill His plan and purpose. அப்படி என்றால் உங்களுடைய குடும்பத்தை நிமித்தமாக தேவன் அவருடைய திட்டத்தையும் அவருடைய நோக்கத்தையும் நிறைவேற்றவிருக்கிறார். So we need to understand the importance of the family. அதன் நிமித்தமாக இந்த குடும்பத்தின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். Why God is emphasizing upon the family? ஏன் தேவன் அங்க குடும்பத்தை குறித்து அவர் வலியுறுத்துகிறார்? Why we need to guard our families? ஏன் நம்மளுடைய குடும்பத்தை நாம் பாதுகாக்க வேண்டும்? It's not only for our own benefit. நம்மளுடைய சொந்த பெனிஃபிட் காண்டி அல்ல. But it is also for the sake of God's plan and purpose. ஆனாலும் தேவனுடைய திட்டத்தின் நோக்கத்தின் நிமித்தமாகவே. So our family reflects something about God. அதனால் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் நம்மளுடைய குடும்பமானது தேவனுடைய திட்டத்தை அங்க வெளிப்படுத்துகிறது. Hallelujah. That means when people look at a Christian family, அப்படி என்றால் ஜனங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை பார்க்கும்போது they can learn something or characteristic about our God we worship. தேவனை குறித்தும் அவருடைய குணாதிசயத்தை குறித்தும் அவர்கள் காண வேண்டும். When we talk about family, குடும்பத்தை குறித்து நம்ம பேசும்போது there's two important elements in the family. ரெண்டு முக்கியமான காரியங்கள் அங்க அடங்கி உட்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். Is marriage and parenthood. அங்க திருமணமும் அங்க பெற்றோர்களுடைய காரியமும். And these two reveals God's character. இந்த ரெண்டு காரியமும் தேவனுடைய குணாதிசயத்தை அது அங்க வெளிப்படுத்துகிறது. Hallelujah. So when people look at your family, look at your marriage life, ஜனங்கள் உங்களுடைய திருமணத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் பார்க்கும்போது indirectly it is reflecting them about something or revealing them something about God. அது நேரடியாக தேவனை குறித்து அங்க அது வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். Hallelujah. So that's why our marriage life and our family life is very very important. அது நிமித்தமாக தான் நம்மளுடைய திருமண வாழ்க்கையும் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையும் அது மிக மிக முக்கியமானதா இருக்கிறது. Hallelujah. So we see around the world, இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்ம பார்க்கும்போது a lot of families are going through struggles. அநேக குடும்பங்கள் இந்த போராட்டத்தின் மத்தியில கடந்து செல்கிறதை நம்ம பார்க்கிறோம். The enemy is targeting the families. இந்த சத்துருவானவன் இந்த அநேக குடும்பத்தின் மேல் அவன் நோக்கமாக அல்லது தாக்கத்தை கொண்டு வருகிறான். Divorce rate is increasing. விவாகரத்து அங்க அதிகரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். Rebellious in the life in the family is increasing. குடும்பங்களிலே இந்த முரட்டாட்ட ஆவியானது அது அதிகமாய் செயல்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். And because the family is affected, இந்த குடும்பமானது பாதிக்கப்படுகிறது நிமித்தமாக it also affect the social. அது சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் அது பாதிக்கிறது. It affect the society we live in. அது அங்க நம்ம இருக்கிறதான நம்மளுடைய சுற்று வட்டாரத்தையும் அது பாதிக்கிறது. It affects the church that we go to. நம்ம போகிறதான சபையையும் அது பாதிக்கிறது. And overall it affects the entire nation. முழுமையாக அது தேசத்தை அது பாதிக்கிறது. Because a family is the basic unit of a society. ஏனென்றால் இந்த குடும்பமானது அதுதான் இந்த தேசத்தின் ஒரு அஸ்திபாரமாய் இருக்கிறது. Hallelujah. So we see when we look at the family, இந்த குடும்பத்தை நம்ம பார்க்கும்போது a relationship between husband and wife, கணவன் மனைவிக்குள்ளதான அந்த உறவுல it gives us a glimpse of the Christ's love or devotion for his bride, the church. அது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் தேவன் சபையின் மேல் வைத்ததான அந்த அன்பை அது வெளிப்படுத்துகிறது. So when in the book of Ephesians when he talks about the relationship between husband and wife, எபேசியர் புத்தகத்துல அங்க கணவன் மனைவியினுடைய உறவை குறித்து அங்க பேசும்போது it's talking about the relationship between Christ and the church. அது தேவனுக்கும் சபைக்கும் உள்ளதான அந்த உறவை வெளிப்படுத்தி பேசுகிறது. As how Christ loved the church and gave himself. எப்படியாக கிறிஸ்து சபையை நேசித்து அவர் ஜீவனை அதுக்காண்டி கொடுத்தார் என்று. Husband should love your wife. கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும். And wife should submit. அங்கே மனைவியானவள் தன் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். And we see this is some of the things that when we look at a family it reflects about our God. இதுதான் சில காரியங்கள் இந்த குடும்பத்தை பார்க்கும்போது அது கிறிஸ்துவுடைய தன்மையை அங்க வெளிப்படுத்துகிறது. Even as we are raising our children, இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம வளர்த்து வரும்போது we are living in a very challenging time. இங்க நம்ம ஒரு சவாலான ஒரு சூழ்நிலையில் மத்தியிலே நம்ம இருக்கிறோம். It was not like 20 years 30 years ago. அது கடந்த 20 30 வருஷத்துக்கு மாறி இல்ல. We are going in an advanced stage. ஒரு முன்னிலையை நோக்கி நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். And the problem that we face with our children are also in advanced stage. இன்னைக்கு நம்மளோட பிள்ளைகள் மூலமாக சந்திக்கிற சவாலும் அது ஒரு முன்னிலையை நோக்கி செல்கிறதா இருக்கிறது. So there's some ups and downs in the life of our children. இங்க நம்மளுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில अनेक காரியங்கள் அது நிலையற்றதாய் காணப்படுகிறது. And sometimes as parents we need to forgive them, we need to love them despite the mistake they make.
அது நிமித்தமாக இன்னைக்கு அவர்களுடைய தவறு நிமித்தம் இன்னைக்கு பெற்றோர்கள் அவர்களை மன்னித்து அவர்களை சில காரியத்துல அங்க விட்டு கொடுக்க வேண்டியதா Okay, இருக்கு. we need to be show mercy. We need to show our love towards them. அவர்கள் மேல் நம்மளுடைய அன்பையும் நம்மளுடைய தயவையும் நம்ம அங்க காட்ட வேண்டியதா And இருக்கு. all these things also reflect a characteristic about our God. இந்த காரியமும் தேவனுடைய குணாதிசயத்தை இந்த குடும்பத்திலே அங்க Get வெளிப்படுத்துகிறது. how God is more compassionate about ourselves. எப்படியாக தேவன் நம்மேல் அவர் கரிசனையா இருக்கிறார் என்பதை அது அங்க வெளிப்படுத்தி His காண்கிறது. children. அவருடைய பிள்ளைகள். And we also see that children learn many things about the characteristic of God through their parents. அது மாத்திரமல்ல பிள்ளைகளும் தேவனுடைய குணாதிசயத்தை பெற்றோர்களுடைய காரியத்திலே அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். Okay, in a family, children can learn or experience God's love. ஒரு குடும்பத்தில் பிள்ளைகளானது தேவனுடைய அன்பை அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். Okay, through looking at their parents. எப்படி என்றால் அவர்களுடைய பெற்றோர்களை அவர்கள் பார்க்கும்போது. Okay, and they also learn how to give love to others or how to love others. அது மாத்திரமல்ல அதை கற்றுக்கொள்ளும் போது மற்றவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். So we see family is something that God created for a good purpose. இங்க பார்க்கிறோம் குடும்பமானது தேவன் ஒரு நல்ல நோக்கத்துக்காக உருவாக்கினதாய் இருக்கிறது. Okay, through this family God want to bless the entire world. இந்த குடும்பத்தின் மூலமாக இந்த முழு தேசத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறார். But knowing the plan of God, the devil also has a plan to destroy it. தேவனுடைய திட்டத்தை அறிந்த மாத்திரத்திலே பிசாசானவனும் ஒரு திட்டத்தை அங்க வகுத்து வைத்திருக்கிறான். Hallelujah. So we see that God is concerned about the families we live in. அதன் நிமித்தமாக நம்ம பார்க்கிறோம் தேவன் குடும்பத்தை குறித்து மிக கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். Okay, that's why he has written specifically concerning the relationship of each and every family member. அதன் நிமித்தமாக தான் இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தர் மத்தியில காணப்படுகிற ஐக்கியத்தை குறித்து அங்க மிக தெளிவாக அங்க விவரித்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். Hallelujah, because he is very concerned about your family. ஏனென்றால் அவர் உங்கள் குடும்பத்தை குறித்து மிக கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். Okay, because family is important. குடும்பம் இங்க மிக முக்கியமானதா இருக்கிறது. Okay, in the salvation plan of God, தேவனுடைய அந்த இரட்சிப்பின் திட்டத்துல, okay, when Jesus Christ was born into this world, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்திருக்கும்போது he was born into a family. அவர் ஒரு குடும்பத்திலே அவர் பிறந்தார். Hallelujah, God in flesh. அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். Okay, submitted to the parents of godly and worldly parents. அவர் அங்க பூமிக்குரிய பெற்றோர்களுக்கு அங்க கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். Okay, how he learned obedience. அவர் அங்க கீழ்ப்படிதலை Okay, கற்றுக்கொண்டார். submission in this earthly family. இந்த பூமிக்குரிய இந்த குடும்பத்திலே அங்க தாழ்மையை அவர் கற்றுக்கொண்டார். Okay, he was brought up in the loving of the family environment. அந்த குடும்பத்தின் அன்பிலே அவர் வளர்க்கப்பட்டார். Hallelujah. So in this family Jesus grew in wisdom and stature. இப்படிப்பட்டதான இந்த குடும்பத்திலே தேவன் அவர் ஞானத்திலும் அறிவிலும் அங்க வளர்ந்ததை நாம் பார்க்கிறோம். And he received favor from God and man. அது மாத்திரமல்ல அவர் தேவனிடத்திலும் மனுஷனிடத்திலும் தயவு பெற்றவராய் இருந்தார். Hallelujah. So we see God has a big plan for the family. அது நிமித்தமாக நம்ம பார்க்கிறோம் தேவன் குடும்பத்துக்கு ஒரு பெரிதான திட்டத்தை வைத்திருக்கிறார். So we must understand that God has a plan for our family. அது நிமித்தமாக நாமும் அறிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் தேவன் ஒரு பெரிதான திட்டத்தை வைத்திருக்கிறார். Okay, what is the purpose of God in the families? நம்மளுடைய குடும்பத்திலே தேவனுடைய நோக்கம் என்ன? Okay, you can read in Genesis chapter 1 verse 26 to 28. ஆதியாகமம் 1வது அதிகாரம் வசனம் 26 ல இருந்து 28 வரைக்கும் நீங்க அதை வாசிக்கலாம். Okay, if you have time you go through this. It's a very familiar scripture. Okay, இது எல்லாருக்கும் நன்கு அறிந்த ஒரு வசனம் தான். நேரக்கும்போது இதை வாசியுங்கள். Okay, because God created man in the image of God. ஏனென்றால் தேவன் மனுஷனை அவருடைய சாயலிலே அங்க படைத்தார் என்று பார்க்கிறோம். Hallelujah. So man is created in the image of God. மனுஷன் தேவனுடைய சாயலிலே அங்க படைக்கப்பட்டான். Okay, a spiritual being who is able to communicate with God. ஆவிக்குரிய மனுஷனாக தேவனோடு கூட அங்க உறவாடக்கூடிய நிலையிலே படைக்கப்பட்டான். Can relate to God. அவன் தேவனோடு கூட அங்க தொடர்பு கொள்ள முடியும். Okay, so as a family we also reflect the image of God in our structure. ஆகையால் அந்த அமைப்புல ஒரு குடும்பமாகிய நாமும் தேவனுடைய அந்த தொடர்புல அந்த உறவை நம்ம அங்க வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறோம். Okay, we see God is a triune God. தேவன் அவர் அங்க திருத்துவமாய் இருக்கிறார். Okay, just as a Trinity is made of Father, Son and the Holy Spirit. திருத்துவம் என்று சொல்லும்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறார்களோ, so a marriage as God designed has three persons in it.
அவ்விதமாக தேவன் நியமித்ததான அந்த திருமணமானது அங்க 3 நபர் உட்பட்டதாய் இருக்கிறது. Okay, if you read 1 Corinthians chapter 11 verse 3, அங்க 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனம் 11 நீங்க வாசிப்பீங்க. 11:3வது வசனம். Okay, 1 Corinthians chapter 11 verse 3. He says, but I would have you known that the head of every man is Christ, and the head of woman is the man, and the head of Christ is God. ஒரு புருஷனுக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும் ஸ்ரீ புருஷனுக்கு தலையாய் இருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். Hallelujah. So there are 3 different members in this family. இந்த குடும்பத்தில் 3 நபர்கள் உட்பட்டிருக்கிறார்கள். Okay, mainly the husband, முதலாவது கணவன், and the wife, இரண்டாவது மனைவி. and we see God is the head of that family. அதுல தேவன் அந்த குடும்பத்துக்கு தலையாய் இருக்கிறார். Okay, so we see our family reflect the Trinity of God in earth. இங்க பார்க்கிறோம் நம்மளுடைய குடும்பமானது அந்த திருத்துவத்துக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. Hallelujah. Secondly, இரண்டாவதாக, okay, when we look at a family, இந்த குடும்பத்தை நம்ம பார்க்கும்போது, okay, God is also teaching us how to govern in this world. அந்த குடும்பத்தை நம்ம பார்க்கும்போது தேவன் அங்க என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றாக எப்படியாக இந்த தேசத்தை நம்ம ஆளுகை செய்வது. Okay, in Genesis chapter 1 verse 28, ஆதியாகமம் 1:28 பார்க்கிறோம். when after creating the man, மனுஷனை சிருஷ்டித்த பிற்பாடு, he says rule and have dominion and subdue. இந்த உலகத்தை நீங்கள் ஆளுகை செய்கள் என்று அங்க கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். Hallelujah. So we are to have domain over the creation of God. தேவனுடைய சிருஷ்டிப்பின் மேல் நம் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். And one of the best way to have the dominion is to rule our family well in the image of God. ஓகே, ஒரு சிறந்த வழி என்னவென்று சொன்னால் இந்த ஆளுகைன்னு சொல்லும்போது தேவனுடைய திட்டத்தின் பிரகாரம் நம்மளுடைய குடும்பத்தை நம்ம ஆளுகை செய்வது. Hallelujah. To have the order that God intended on His earth. தேவன் எவ்விதமான நோக்கம் வைத்திருக்கிறாரோ அவ்விதமாக அந்த காரியத்தை குடும்பத்திலே அபியாசப்படுத்துவது. So when you look at a family, அப்ப குடும்பத்தை நீங்க பார்க்கும்போது we can learn so many things. அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். Okay, we can learn about authority. அதிகாரத்தை குறித்து கற்றுக்கொள்ளலாம். We can learn about leadership. தலைமைத்துவத்தை குறித்து கற்றுக்கொள்ளலாம். We can learn about the orders in the family. குடும்பத்திலே இருக்கிறதான அந்த ஒழுங்கை அல்லது அமைப்பை நம்ம கற்றுக்கொள்ளலாம். We can learn about submission. கீழ்ப்படுதலை நம்ம கற்றுக்கொள்ளலாம். We can learn about love. அன்பை குறித்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். Okay, so when family is like a small government by itself. இப்போ இந்த குடும்பம் என்று சொல்லும்போது அது ஒரு சின்ன ஒரு ராஜ்யம் அல்லது கவர்மெண்ட் போல. Okay, so it is a mini government. அது ஒரு சின்ன ஒரு ராஜ்யம். Hallelujah. And thirdly, why God intended the family was, மூன்றாவதாக தேவனுடைய திட்டம் குடும்பத்துக்காக என்று பார்க்கும்போது, okay, to raise a godly heritage. ஒரு தெய்வீக சந்ததியை எழும்ப பண்ணும்படியாக. Okay, in Genesis chapter 1 verse 28, ஆதியாகமம் 1வது அதிகாரம் வசனம் 28 பார்க்கும்போது, it says multiply and fill the earth. அவர் அங்க என்ன சொல்கிறார்? பூமியை நிரப்பி பலுகி பெருகுங்கள் என்று. Okay, one of the most important purpose of family is to raise a godly heritage. குடும்பத்திலே ஒரு முக்கியமான நோக்கம் அல்லது ஒரு காரியம் என்னவென்றால் ஒரு தெய்வீக சந்ததியை எழுப்புவது. Okay, in Malachi chapter 2 verse 15, மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்கிறோம். Okay, it says why did God created what is God created family? ஏன் தேவன் அங்க குடும்பத்தை சிருஷ்டித்தார்? Okay, so that he is seeking a godly offspring. ஏனென்றால் அவர் அங்க ஒரு தெய்வீக சந்ததியை அவர் தேடுகிறது நிமித்தமாக. Hallelujah. So that means through your family God is seeking a heritage or a seed or children that will worship him and exalt him. ஏனென்றால் உங்களுடைய குடும்பத்தின் நிமித்தமாக தேவன் அவரை தேடுகிற ஒரு சந்ததியை அல்லது அவரை ஆராதிக்கிற ஒரு தெய்வீக சந்ததியை அங்க தேவன் தேடுகிறார் என்று பார்க்கிறோம். Okay, he says to fill the earth. இந்த பூமியை நிரப்பும்படியாக. So with godly family.
Okay, ஒரு தெய்வீக குடும்பத்து நிமித்தமாக இந்த பூமியை நிரப்பும்படியாக God fearing children, தேவ பயமுள்ள பிள்ளைகள், okay, morally upright children, அவர்களுடைய நடத்தையில ஒரு நேர்த்தியான பிள்ளைகள், spirit filled children, ஒரு ஆவியிலே நிரம்பின பிள்ளைகள், okay, people who worship him. தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள். Okay, that is the plan of God for your family. அதுதான் உங்களுடைய குடும்பத்துக்கு தேவனுடையதான திட்டம். Okay, through your children that we will establish what God intended to do. உங்களுடைய குடும்பத்தின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக ஒரு தெய்வீக சந்ததியை நம்ம உருவாக்குவது. Hallelujah. And fourthly, நான்காவதாக, we see family is where we learn to glorify God. குடும்பம் என்று சொல்லும்போது அங்கதான் நம்ம தேவனை மகிமைப்படுத்த நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு இடம். And to live for him. அவருக்காக நம்ம ஜீவிக்கிற ஒரு காரியம். Okay, we learn so many things in families. இந்த குடும்பத்தில் அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். Okay, family is the first school that we go to. குடும்பம் தான் நம்ம போகிறதான முதல் பள்ளிக்கூடம். Okay, so we see family is like a mini heaven by itself. குடும்பம் என்று சொல்லும்போது அது ஒரு குட்டி பரலோகம் என்று சொல்லலாம். Okay, love, joy, caring, sharing, everything happens here. ஏனென்றால் அங்கு சந்தோஷம், சமாதானம், பொறுமை எல்லா விதமான நன்மையான குணாதிசயங்களை அங்க பார்க்கலாம். Okay, how to forgive, we learn how to forgive one another. அங்க நம்ம எப்படியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்க வேண்டும் how to accept one another. எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் என்று so we see so many things happening in this family. அங்க இந்த குடும்பத்துல அநேக காரியங்கள் சம்பவிக்கிறது. Okay, another important purpose why God intended this family. இன்னொரு முக்கியமான நோக்கம் ஏன் தேவன் இந்த குடும்பத்தை நியமித்தார் என்று. Okay, families are a witness to the world for Christ. குடும்பம் என்று சொல்லும் இந்த குடும்பமானது உலகத்துக்கு ஒரு சாட்சி, தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒரு குடும்பமாய் இருக்கிறது. Okay, the family is meant to be one of God's most effective instrument to reach others for Christ. குடும்பமானது தேவனை உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்கு ஒரு முக்கியமான கருவியாக இருக்கிறது. Okay, to show to the world what it means to live for Christ and to follow Christ. கிறிஸ்துவை பின்பற்றுவதும் கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிறது எவ்வளமா இருக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் தான் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறது. Okay, we are called to be the light of the world. இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். Okay, to draw the people around us to worship him and to praise him. நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களை அழைத்து தேவனை ஆராதிக்கும்படியாக துதிக்கும்படியாக செய்வதற்கு. Okay, how much more during this time of pandemic. எப்படியாக இந்த pandemic காலகட்டத்தில் okay, most of our church activities is on hold. நம்மளுடைய சபையில அநேக காரியங்கள் அது தடைப்பட்டு இருக்கிறது. So it is a good place that we can be a witness to reach out and fulfill the great commission. இந்த சூழ்நிலையில இப்ப நம்ம மற்றவர்களை okay, our family is a good place so that people can recognize Christ. இந்த சூழ்நிலையில நம்ம குடும்பமானது தேவனை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க முடியும். Okay, we can share about Christ to the people around us. நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு தேவனை குறித்து நம்ம அறிவிக்க முடியும். Okay, when people look at your family, we are a witness to them. ஜனங்கள் நம்மளுடைய குடும்பத்தை பார்க்கும்போது நம்ம அவர்களுக்கு நல்ல சாட்சியா இருக்க முடியும். Okay, we should raise a question in their life, why this family is so different from us. நாம் அவர்களுக்காக ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டும், ஏன் இந்த குடும்பம் ஒரு நல்ல நிலையில இருக்கிறார்கள் என்று. Okay, if our own family is fighting and arguing, all things are happening, how can we be a witness? இன்னைக்கு நம்மளுடைய சொந்த குடும்பத்திலே அங்க சண்டை, சச்சரவு, போராட்டங்கள் இப்படி காணப்பட்டுச்சுன்னு சொன்னாக்க எப்படி நம்ம மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்க முடியும்? So our family should be an example to the people around us. அது நிமித்தமாக நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நம்மளுடைய குடும்பம் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். Okay, God's presence doesn't dwell in the family just for blessing our family. தேவனுடைய பிரசன்னமானது நம்மளோட குடும்பத்துல நம்மள ஆசீர்வதிக்கிறதுக்கு மாத்திரம் அங்க கடந்து வருவதில்லை. But it is also to bless those families that is around us. ஆனாலும் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக. Okay, we are to called to serve the neighborhood that we are living in. நம்மளுடைய அயலானை நம்மளை சேவிக்கும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். Okay, we are called to be a witness for Christ to the place where God has placed us. நம்மளை தேவன் எங்க வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பறைசாற்றுவர்களாய் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். So when we do this, we bring glory to his name. இவ்வண்ணமாக நம்ம செய்யும்போது தேவனுடைய நாமத்துக்கு நம்ம மகிமையை கொண்டு வருகிறோம். Hallelujah. So a family is a witness for Christ on this earth. அது நிமித்தமாக இந்த பூமியில குடும்பமானது கிறிஸ்துவுக்கு சாட்சி உள்ள ஒரு குடும்பமாய் இருக்கிறது. Hallelujah.
So that is very, very important. அது மிக முக்கியமான ஒரு காரியம். Amen. And we see the next one. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, Okay, family are created to bless others. இந்த குடும்பமானது மற்றவர்களை ஆசீர்வதிக்கப்படியாக சிருஷ்டிக்கப்பட்டது. Okay, when God called Abraham, அங்க ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும்போது in Genesis chapter 12 verse 3, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல, it says through you all the families will be blessed. உன் மூலமாக மற்ற எல்லா குடும்பங்களும் அங்க ஆசீர்வதிக்கப்படும். Okay, we are called as children of Abraham. நாமும் அங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Okay, through faith விசுவாசத்தின் மூலமாக. Okay, you can read this in Romans chapter 2 verse 29. ரோமர் 2வது அதிகாரம் வசனம் 29ல இதை வாசிக்கலாம். Okay, Romans 4 verse 13. ரோமர் 4:13. Okay, Galatians chapter 3 verse 29. கலாத்தியர் 3வது அதிகாரம் 29வது வசனம். Okay, so this prophecy and responsibility to bless the world applies also to us. இந்த தீர்க்க தரிசனமும் இந்த வாக்குத்தத்தமும் அது நமக்கும் உட்படுத்தப்பட்டிருக்கிறது, ஜனங்களை ஆசீர்வதிப்பது. Why? ஏன்? Because we are spiritually we are also children of Abraham. ஏனென்றால் ஆவிக்குரிய நீதியில நாமும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். Okay, through faith in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தின் மூலமாக. So when we begin to serve others and be hospitable to others, நம்ம மற்றவர்களுக்கு சேவை செய்யும்போது, மற்றவர்களை நன்றாக கவனிக்கும்போது, okay, we are able to reach out to other people who's living around us. Okay, நம்ம அவர்களையும் கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த முடியும். Hallelujah. So through your family the whole neighborhood will be blessed. உங்களுடைய குடும்பத்தின் நிமித்தமாக உங்களை சுற்றி இருக்கிற மற்றவர்களும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Okay, how many of you believe that when you begin to pray as a family, God's protection is also upon the entire neighborhood that you are living in? எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க அல்லது நம்புகிறீங்களா? நீங்க ஒரு குடும்பமாக ஒரு பாதுகாப்புக்காண்டி நீங்க ஜெபிக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். Okay, God will bless because of you. தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் நிமித்தமாக. Hallelujah. Okay, and lastly, இறுதியாக, okay, family is where we receive love and nature love. குடும்பம் என்று சொல்லும்போது அங்க தான் நம்ம அன்பை பெற்றுக்கொள்கிறோம். Hallelujah. The love relationship between husband and wife. அந்த கணவன் மனைவி மத்தியில காணப்படுகிறதான அந்த அன்பு. Okay, the love relationship between parents and children. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கிறதான அந்த அன்பு. Okay, grandparents and grandchildren's. தாத்தா பாட்டி பேர பிள்ளைகள் இவர்கள் மத்தியில உள்ள அன்பு. So there's so much of love that's intended in these families. Okay, இப்படிப்பட்டதான அந்த உறவுல ஏற்படுகிறதான அந்த அன்பு இந்த குடும்பத்துக்காக நியமிக்கப்பட்டு இருக்கிறது. Okay, and this love will only grow as we spend time with one another. இந்த அன்பு வந்து நம்ம நேரத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் இடையில நம்ம நேரத்தை அதிகமாக செலவழிக்கும் போது தான் இந்த அன்பு அங்க பெருகும். The more time we spend, எவ்வளவு அதிகமாக நேரம் செலவழிக்கிறோமோ, okay, the more impact it will happen in the lives who are living in this family. அந்த குடும்பத்திலே இருக்கிற நபர்கள் மத்தியில ஒரு விதமான உறவை நம்ம வெளிப்படுத்த முடியும். So knowing that time is important, இந்த நேரமானது மிக முக்கியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். the devil has also given us so busy that we have no time for our children. பிசாசானவன் நம்மளுக்கு अनेक காரியங்கள் கொண்டு வந்து நம்மள அதிக காரியத்துல நம்மள பிஸியா வைத்து இந்த குடும்பத்துல நேரம் செலவழிக்க முடியாதபடி அவங்க தடை பண்ணுகிறார்கள். No time for our spouse. மனைவிகளுக்கு நேரம் செலுத்த முடியாது. No time for our children. பிள்ளைகளுக்கு நேரம் செலுத்த முடியாது. While we are in the house, we are so busy with our handphones. வீட்ல இருக்கும்போது நம்மளுடைய ஹேண்ட்போன்ல ரொம்ப பிஸியா இருப்போம். We don't spend time with one another. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம தொடர்பு கொள்வதில்லை. So in a way it affects the relationship in the family. அது குடும்பத்தில் உள்ள அந்த உறவை வந்து அதிகமாக பாதிக்கிறது. Hallelujah. God has intended your family for a purpose. தேவன் உங்களோட குடும்பத்தை ஒரு நோக்கத்துக்காக நியமித்திருக்கிறார். Hallelujah. Amen. So we see that God's plan and purpose will come to fulfillment. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா தேவனுடைய திட்டமும் சித்தமும் அது ஒரு நிறைவுக்குள் கடந்து வரும். Amen. And we see lately we see a lot of things are happening in the family. இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம் अनेक காரியங்கள் இந்த குடும்பங்களிலே சம்பவிக்கிறது. Okay, family has become the main target of the enemy. சத்துருவானவனுடைய முதல் தாக்கம் ஆனது இந்த குடும்பம் தான். Because he knows that something is important in the family that you and I do not know. ஏனென்றால் இந்த குடும்பத்திலே அவன் அந்த குடும்பத்தில் உள்ள முக்கியத்துவத்தை அவன் அறிந்த நிமித்தமாக. Okay, in John chapter 10 verse 10. யோவான் 10:10ல பார்க்கிறோம். It says the thief comes to steal, kill and destroy. இங்க திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று. So we need to realize that we are in a warfare.
நம்ம என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா நம்ம ஒரு யுத்தத்திலே இருக்கிறோம் என்று. So there is a battle for your family. உங்களுடைய குடும்பத்துக்கு அங்க ஒரு யுத்தம் இருக்கிறது. Okay, the devil launch attack upon the family. சத்துருவானவன் உங்களுடைய குடும்பத்துக்கு எதிராக தாக்குதலை அங்க உருவாக்குகிறான். Because he knows the family is a masterpiece of God. ஏனென்றால் அவன் அறிந்திருக்கிறான் இந்த குடும்பமானது தேவனுடையதான ஒரு பிரதான திட்டம் என்று. And God is carrying out his plan and purpose through your families as chosen. அது மாத்திரமல்ல தேவன் உங்களுடைய குடும்பத்தின் நிமித்தமாக அவருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் அவர் அங்க நிறைவேற்றுகிறார். So if Satan can get the family to fail in the responsibility God has given them, இப்ப சத்துருவானவன் தேவன் உங்கள் குடும்பத்துக்கு நியமித்ததான காரியத்தில் அங்க ஒரு தோல்வியை கொண்டு வரும்போது okay, he would have succeeded in destroying the plan of God for mankind. அவன் அங்க தேவன் குடும்பத்துக்கு வைத்ததான அந்த திட்டத்திலே அவன் வெற்றி பெறுவான். Hallelujah. So through the failed family he is producing worldly thinking people. இந்த தோல்வியற்ற இந்த குடும்பத்தின் நிமித்தமாக அந்த சத்துருவானவன் உலகத்துக்குரிய காரியத்திலே அங்க அவனை செயல்பட வைக்கிறான். Okay, emotionally wounded people. Okay, உணர்ச்சி பூர்வமாக அங்க பாதிக்கப்பட்டவர்கள், okay, spiritually ignorant people, ஆவிக்குரிய நீதியில அங்க ஒரு விருத்தி அடைந்தவர்கள், who do not know God, who do not know the love of God, தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய அன்பை குறித்து அறியாதவர்கள், okay, people who live in so much of hate and bitterness, கசப்புலையும் வெறுப்புலையும் இருக்கிற ஜனங்கள். So we see when families are damaged or dysfunctional, okay, இப்ப இந்த குடும்பமானது அங்க வந்து ஒரு செயலற்று போகும்போது okay, they cannot be a good witness for Christ. அவர்கள் கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல சாட்சியாக இருக்க முடியாது. And they cannot achieve what God intended them to achieve. தேவன் அந்த குடும்பத்துக்கு எதை நியமித்திருக்கிறாரோ அதை அவர்களால் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியாது. Think for a moment how many families, how many souls the devil have dragged into hell with him. கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க, எத்தனை குடும்பத்தை இந்த சத்துருவானவன் நரகத்திலே கொண்டு தள்ளி இருக்கிறான் என்று. Okay, because of so much things happening in the family. ஏனென்றால் இந்த குடும்பத்தில் நடக்கிற अनेक ஏறுமாறான காரியத்தின் நிமித்தமாக. Okay, Dr. Dave Simon, டாக்டர் டேவ் சீமோன் என்று சொல்லுகிறவர், okay, in Dad and the Family Shepherd in the seminary, okay, அவர் இந்த ஒரு செமினரியில, okay, title Dad and the Family Shepherd, okay, தகப்பனும் அந்த குடும்பத்தின் மேய்ப்பன் என்ற அந்த தலைப்பின் okay, he says God established the family. அவர் என்ன சொன்னார் என்றால் தேவன் குடும்பத்தை ஸ்தாபிக்கிறார், okay, as a smallest battle formation in his conflict with the Satan. பிசாசானுடைய தாக்குதல் மத்தியில அது ஒரு யுத்த களமாக அவர் அங்க நியமித்த இந்த குடும்பத்தை நியமித்திருக்கிறார். Okay, that means we are a family that God ordained so that we can face the challenge of the enemy that God has, the enemy that is coming against us. அப்படி என்றால் பிசாசானுடைய தாக்குதலுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிற குடும்பமாக நாம் இந்த பூமியிலே நியமிக்கப்பட்டிருக்கிறோம். So that means God is fighting this battle through your family. அப்படி என்றால் தேவன் உங்களுடைய குடும்பத்தின் நிமித்தமாக இந்த யுத்தத்திலே அவர் ஈடுபடுகிறார். Okay, God is using a family to do the battle with Satan. தேவன் உங்களுடைய குடும்பத்தை பயன்படுத்தி இந்த யுத்தத்திலே அவர் செயல்படுகிறார். So we are in a warfare. அப்படி என்றால் நாம் இந்த யுத்த களத்திலே இருக்கிறோம். Whether we like it or not, we are in a warfare. உங்களுக்கு விருப்பமோ விருப்பமில்லையோ நீங்கள் இந்த யுத்தத்திலே இருக்கிறீர்கள். So the devil is always aiming his arrows against your families. அது நிமித்தமாக இந்த சத்துருவான எப்போதுமே உங்களுடைய குடும்பத்தை தான் அவன் குறிவைத்துக் கொண்டிருக்கிறான். Okay, if Satan can destroy or disrupt the first family, Adam and Eve, இங்க சத்துருவானவன் அந்த முதல் குடும்பம் ஆதாம் ஏவாளையும் அவன் தாக்க முடியும் என்றால், okay, and cause them to sin against God, அவர்கள் பாவத்தில் விழும்படியாக செய்யக்கூடும் என்றால், okay, how much more he can do to our family. எவ்வளமாக அவன் உங்க குடும்பத்தையும் அவன் செயல்படுத்த முடியும். So we see the influence of Satan is increasing in this world. இங்க பார்க்கிறோம் சத்துருவானுடைய செயல் அல்லது கிரியைகள் இந்த பூமியில அது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. Okay, because man sinned, மனுஷன் பாவம் செய்த நிமித்தமாக the sin penetrate into the world, அந்த பாவம் இந்த பூமியை இந்த உலகத்தை ஆளுகை செய்த நிமித்தமாக to the seed it penetrates the hearts of man. அதன் செயல் பிரகாரம் அது மனுஷனுடைய இருதயத்திலே அங்க அது இடம் பிடித்தது நிமித்தமாக. Okay, so after the fall of man, அந்த மனுஷனுடைய வீழ்ச்சியின் பிற்பாடு we see the influence of sin has caused a brother to kill another brother. Okay, இந்த பாவத்தின் தாக்குதலானது ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை கொலை செய்ய தூண்டியது. Because the enemy
is doing something in their life. ஏனென்றால் பிசாசானவன் மனுஷனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அழிவுக்கேற்ற காரியத்தை அவன் செயல்படுத்தி Because he has sowed the seed of sin in the hearts of men. அவன் மனுஷனுடைய இருதயத்திலே இந்த பாவத்தின் விதையை அங்கு விதைத்திருக்கிறான். So from that time onwards, அந்த காலகட்டத்தின் ஆரம்பத்தில இருந்து our homes have become battleground. நம்மளுடைய குடும்பமானது அது ஒரு யுத்த களமாய் மாறிட்டு. Hallelujah. So we need to understand that we are in a warfare. அது நிமித்தமாக நம்ம ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So we need to pray more for our families. நாம் அதிகமாக நம்ம குடும்பத்துக்காண்டி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். So when our more families are living for God, இன்னைக்கு अनेक குடும்பங்கள் அது தேவனுக்காக அங்க ஜீவிக்கும் போது okay, we see less and less people are going into the hell. Okay, நரகத்துக்கு அல்லது பாவமான காரியத்துக்குள்ளே செயல்படுகிற குடும்பங்கள் அங்க காரியங்கள் அங்க குறைவுபடும் என்று நம்ம பார்க்கிறோம். When we live for God, என்னன்னா நம்ம தேவனுக்காக ஜீவிக்கும் போது we are defeating the plan of the enemy indirectly. நாம் சத்துருவானுடைய தாக்குதலை அல்லது செயல்களை அங்க நேரடியாக நம்ம அழிக்கிறோம் அல்லது முறியடிக்கிறோம். So I like to stop here this evening. ஆகையால் இந்த காரியத்தோடு கூட இந்த பாடத்தை நம்ம முடித்துக் கொள்கிறோம். So next week, தொடர்ந்து வருகிற வாரத்துல okay, we will see some of why the devil is so interested in our family. இன்னும் சில காரியங்களை பார்ப்போம். ஏன் சத்துருவானவன் நம்மளுடைய குடும்பத்தின் மேல் அவனோ பிரியாசம் உள்ளவனாக அல்லது அக்கறை உள்ளவனாக இருக்கிறான் என்று. So why is so concerned about your family? ஏன் அவன் உங்களோட குடும்பத்தை குறித்து ரொம்ப கரிசனை உள்ளவனாக இருக்கிறான் என்று பார்ப்போம். It's not just because he loves your family. அவன் உங்களை நேசிக்கிறது நிமித்தமாக அல்ல. But he has a plan. ஆனாலும் அவனுக்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்கிறது. And we also see how he brings attacks or how he attacks this family. அது மாத்திரமல்ல எப்படி குடும்பங்களை அவன் தாக்குறான், எவ்விதமான முறைகளை அவன் பயன்படுத்துகிறான் என்று. Okay, we will continue with this lesson next week. இந்த பாடத்துல நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். Heavenly Father, we just thank you for these families. ஆண்டவரே இந்த குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we know that family is a battleground. ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த குடும்பமானது ஒரு யுத்த களத்தை போல. We know the enemy is like a roaring lion. இந்த சத்துருவானவன் அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல. Okay, waiting to devour. Okay, வஞ்சிக்கும்படியாக அழிக்கும்படியாக. Father, we pray that you put an edge of protection upon their families. அவன் அப்படியாக காணப்படுகிற நிமித்தமாக ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உடைய பாதுகாப்பு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you raise this family. ஆண்டவரே இந்த குடும்பங்களை நீ உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Even as we lift up these families, இந்த குடும்பங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வரும்போது that they will be a witness for you. அவர்கள் உமக்கு சாட்சிகளாக இருக்கட்டும். That they will shine for you in this world. அவர்கள் இந்த பூமியிலே உமக்காக ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கட்டும். Lord, we pray that you bless this family and through this family you bless the entire community they are living in. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் ஆசீர்வதித்து இவர்கள் மற்ற குடும்பங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருக்க இவர்களை நீ வழிநடத்து. Father, especially commit the families that are going through hardship. ஆண்டவரே விசேஷமாக கடினமான சூழ்நிலையின் மத்தியில கடந்து போகிற குடும்பத்தை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். Pray for the families that are going through problems. பிரச்சனையின் மத்தியில கடந்து செல்கிற குடும்பத்தை உம்முடைய Father, we கரத்தில் pray that you stretch out upon your hands upon this family. ஆண்டவரே இந்த குடும்பத்தின் நேராக உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. Father, we pray that you will heal this relationship in this family. ஆண்டவரே இந்த குடும்பத்திலே இருக்கிறதான இந்த உடைந்து போன உறவுகளை ஆண்டவரே நீர் சுகப்படுத்துவீராக. Father, we pray that you restore back what you have planned, Father God. ஆண்டவரே இந்த குடும்பத்திலே நீ நியமித்த காரியத்தை மறுபடியுமாக நீ உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Commit this family into your hands. குடும்பங்களை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். Bless each and everyone. ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க. In Jesus name ask and pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Amen. Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. Amen. Thank you. God bless you. See you next week.